ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட தெய்வமா வீட்டுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா நிஷாந்த் குட்டிக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகல, அதனால 1 வீக் பிஃபோர் இங்க வந்துட்டோம். தெய்வமா 7 o'clock வேலைக்கு போறதுனால எல்லா வேலையும் மேக்ஸிமம் முடிச்சு வச்சுட்டு போயிருவோம். அதனால எனக்கு பெருசா எந்த வேலையும் இருக்காது. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்தாதான் நம்ம ரொட்டீன் லைஃப்க்கு செட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். நிஷாந்த் குட்டிக்கு அங்க இருந்து வர்றதுக்கு மனசே இல்ல. மறுபடியும் 10 days கழிச்சு வந்துடலாம் சாமி அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்தாச்சு. 2.5 மாசம் வீடு சும்மாவே கிடந்ததுனால ரொம்ப டஸ்ட் படிஞ்சிருச்சு. அந்த கிளீன் பண்றதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு. ஒரு வழியா வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு தெய்வமா கொடுத்து அனுப்பியிருந்த கோதுமையை வெயிலில் காய போட்டு எடுத்து வச்சுட்டேன். அடுத்து என்ன நிஷாந்த் குட்டியோட ஸ்கூல் பேக் லஞ்ச் பேக் எல்லாம் கிளீன் பண்ணலான்னு எடுத்து பார்த்தா அதில் காரெல்லாம் வச்சு எடுத்துட்டு போயிட்டு இருந்துக்கிறான். யூகேஜி மிடில் தான் பேக் புதுசு வாங்கணும், அதனால பேக் நல்ல கண்டிஷன்ல இருந்துச்சு. அதனால இந்த வருஷமா இதையே கொடுத்து விட்டுலான்னு சொல்லி அலசி காய போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸ்கூல் ஷூ தான் பத்துமா பத்தாதான்னு தெரியல, எல்கேஜி ஸ்டார்டிங்ல எடுத்தது எதுக்கும் இருக்கட்டும்னு சொல்லி அதையும் கிளீன் பண்ணி வச்சுட்டேன். ஷூ காஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு வியர் பண்ணி பார்த்தா சுத்தமா பத்தல. சரி புதுசாவே எடுத்துக்கலான்னு அதை ஓரங்கட்டி வச்சாச்சு. அப்புறம் என்னங்க, இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றது வரைக்கும்